ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேரணும், கூடிய சீக்கிரமே இழுத்தடிக்காமல் நம்ம காவேரி விஜய் கிட்ட தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. ஒரு வழியாக நம்ம விஜய் வெண்ணிலாவை சமாதானம் செஞ்சுட்டு எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த எடுத்து புரிய வச்சுட்டு காவேரியை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்துடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி ஒவ்வொரு நிமிஷமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்துருவாரான்னு சொல்லி ரொம்பவே ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஜய் இவ்வளோ நேரம் ஆகியுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே வெண்ணிலா விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அவரை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் நமக்கு கிடைக்கல, அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையாவது சந்தோஷமாக வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு, அதாவது விஜயை விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இங்கே நம்ம வெண்ணிலா வந்துடுறாங்க. ராகினிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அதாவது வெண்ணிலா விஜய் காவேரி கூட வாழட்டும் அப்படிங்கிற சொன்ன விஷயமும் தெரிய வருது. அதனால் ராகினிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இந்த காவேரியும் விஜயும் ஒன்று சேரக்கூடாது, அவங்க பிரிஞ்ச மாதிரியே தான் இருக்கணும், அதனால் வெண்ணிலாவை தான் நம்ம கொஞ்சம் கிளப்பி விடணும், வெண்ணிலாவுக்கு நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சு விஜய் உனக்கு தான், உன்னை தவிர வேறு யாரு கூடயும் அவர் வாழக்கூடாது, அவர் உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு, ஆனால் அந்த காவேரி தான் அவர் உங்ககிட்டருந்து பிரித்ததே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லி இந்த ராகினி வெண்ணிலாவை உசுப்பேற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே இங்கே ராகினி வெண்ணிலா ரூமுக்கு வராங்க. வெண்ணிலா என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, சரி விஜய் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே வெண்ணிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் விஜயை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, விஜய் இப்போ எனக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு, விஜய்க்கு கல்யாணம் நடந்துருச்சான், என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து, நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, சரி அவராச்சு சந்தோஷமாக இருக்கட்டும் விடுங்க, திரும்பவும் எனக்கு விஜயை பற்றி பேசாதீங்க, அவ்வளோதான், நானும் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வெண்ணிலா சொன்னதுமே ராகினிக்கு பற்றிக்கிட்டு எரியுது. அடியே வெண்ணிலா, உன்னை வச்சு தான் நான் காய் நகர்த்தலான்னு பார்க்குறேன், அந்த காவேரியை இந்த வீட்டுக்குள்ளவே வர வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ இப்படி விட்டு கொடுத்துட்டேன்னா அப்புறம் எப்படி நான் அந்த காவேரியும் விஜயையும் பழி வாங்கிறது, கண்டிப்பாக உன்னை நான் விடவே மாட்டேன், நீ தான் என்னோட பலமே, ஏன்னா உன்னை வச்சு தான் நான் அந்த காவேரியை இந்த வீட்டுக்குள்ளே வராமல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார்வேனிலா விஜய்க்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா நீ அவரை விட்டு கொடுத்துருவியா, அப்போ நீ விஜயை உண்மையாக லவ் பண்ணலையா, விஜய் மனசுக்குள்ளே என்னவோ நீ தான் நிறைஞ்சு இருக்க, ஆனால் அந்த காவேரி தான் என்னென்னமோ சொல்லி விஜயை மாற்றி வச்சிருக்கா, விஜய்க்கு இப்போ கூட உன் மேலே லவ் இருக்குது, அது எனக்கு தெரியும், நிறைய வாட்டி என்கிட்ட கூட சொல்லியிருக்காரு, வெண்ணிலாவை நான் என்னுடைய உயிர் மாதிரி நினைக்கிறேன், அவளுக்கு சீக்கிரமாக சரியாயிடணும், அவளுக்கு சரியாயிடுச்சுன்னா நானும் வெண்ணிலாவும் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னலாம் சொல்லியிருக்காரு, எனக்கு என்னமோ அந்த காவேரி தான் ஏதோ ஒரு மந்திரத்தை பண்ணி விஜயை அவள் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, காவேரிக்கும் விஜய்க்கும் நடந்தது உண்மையான கல்யாணம் கிடையாது, அக்ரிமெண்ட் கல்யாணம், அதுவும் 1 இயர் மட்டும்தான் அவங்க சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, விஜய்க்கு பிடிக்காமல் நடந்த கல்யாணம் தான் இது, ஒரு 1 இயர் முடிஞ்சு காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கும் போயிட்டா, அதுக்கப்புறம் விஜய்க்கு என்னாச்சுன்னே தெரியல, காவேரி தேடி போக ஆரம்பிச்சிட்டாரு, காவேரி தான் ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி விஜயை அவள் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கா, இங்கே பார்வெனிலா விஜய் மனசு ஃபுல்லாகவே நீ மட்டும்தான் இருக்க, விஜயை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, நீ உஷாராயிக்கோ, நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் உன்னுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லி இங்கே ராகினி வெண்ணிலாவுக்கு ஏற்றி விடுறாங்க. வெண்ணிலா யோசிக்கிறாங்க, அப்போது விஜய்க்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு கல்யாணம் நடக்கலையா, கட்டாய கல்யாணம் தான் நடந்ததா, அதுவும் அக்ரிமெண்ட் கல்யாணம்னு சொல்கிறீங்க, அப்போது காவேரி நீங்கள் வரமாட்டாங்களா, அப்போது விஜய் எனக்கு தான், விஜயை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏதோ விஜய்க்கு பிடிச்ச லைஃப் ஆச்சே, அவர் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம், நமக்கு தான் நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கல, அவருக்காச்சும் கிடைச்சிருக்கு, அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினச்சேன், அவர் வாழ்க்கையை விட்டு விலகணும்னு நினச்சேன், எப்படியோ நீங்கள் கரெக்டான டைமில் எனக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் விஜய் கஷ்டப்பட விட மாட்டேன், அவருக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி அவர் பிடிக்காமல் வாழ்கிறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டேன், விஜய் எனக்கு மட்டும்தான், விஜயை கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக பார்த்துக்கணும், நான் தான் பார்த்துப்பேன், கண்டிப்பாக என்னால் மட்டும்தான் அவரை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சடனாக மாறிடுறாங்க.
இப்போது ராகினி வந்து ஒரு வெடியை வச்சு விட்டாங்கன்னே சொல்லலாம். வெண்ணிலா மூலமாக எப்படியாவது கண்டிப்பாக நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு தடங்கள் வரதான் போகுது. ஆனால் இருந்தாலும் நம்ம விஜய் வந்து எதுவாக இருந்தாலும் அதாவது சமாளிச்சிருவார்னே சொல்லலாம். ஏன்னா காவேரி தான் நம்ம விஜயோட உயிர், உலகம் எல்லாமே காவேரி மட்டும்தான். காவேரிக்காக என்ன வேணால் பண்ணுவேன், காவேரி என் கூட இருக்கணும், அதுக்கு பணக்கார வாழ்க்கை இல்லைனாலும் பரவாயில்ல, ஏழ்மையான வாழ்க்கை இருந்தாலும் போதும், நான் எவ்வளோ கஷ்டம்னாலும் படுவேன் அவளுக்காக அப்படின்ற மாதிரி தான் நம்ம விஜய் வந்து நடந்துக்கிட்டு இருந்திருப்பார். காவேரி தவிர வேறு எதுவுமே அவருக்கு கண்ணுக்கு பெருசாகவே தெரியாது. காவேரி தான் தன்னோட உயிர், லட்சியம் எல்லாமே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம விஜய் இருப்பார். கண்டிப்பாக வெண்ணிலா என்ன தான் பண்ணாலும், என்ன தான் அவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக விஜய் வந்து காவேரியை விட்டு பிரிய மாட்டாங்க. அவங்க 2 பேரும் பிரியக்கூடாது, அதாவது காவேரியும் விஜயும் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் 2-3 ரவுடி பசங்க வராங்க. வந்து காவேரி கிட்ட கலாட்டா பண்ணுறாங்க. யாருங்க நீங்கள், எதுக்காக வந்து என்கிட்ட வம்பு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, வம்பா, ஆமாம் நாங்கள் வேணுமுன்னே தான் வம்பு இழுக்க வந்திருக்கோம், நீ தான் எனக்கு வேணும், உன்னை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி பசங்க வந்து கலாட்டா பண்ண எங்கள் காவேரிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏன்னா யார் என்னன்னே தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசுகிறது என் புருஷன் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பாப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ சொன்னதுமே என் கை கால்லாம் நடுங்குது, வர சொல்லுவோம் புருஷன் எவனாக இருந்தாலும், இப்போதைக்கு நீ எங்களுக்கு வேணும், இப்போது உன்னை நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் காவேரிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ஓடவும் முடியாது. ரொம்பவே பயந்தாலும் அதிர்ச்சி ஆனாலுமே ஏதாவது ஒன்று ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாகவும் இருக்காங்க. அதாவது அங்கேருந்து ஓடவும் முயற்சி பண்ணல நம்ம காவேரி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு ரொம்பவே திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம காவேரி உடனே அந்த ரவுடி பசங்களுக்கு தெரியாமல் இங்கே விஜய்க்கு கால் பண்ண, விஜய் வந்து கால் அட்டன் பண்ணவே பண்ணுறதில்ல, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க காவேரியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. இங்கே ரவுடி பசங்க வந்து ரொம்பவே கலாட்டா பண்ணுறாங்க காவேரி கிட்ட. காவேரிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, என்ன இவர் காலையும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, இப்போது நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. கரெக்டான டைமில் காவேரி மேலே கையை வைக்க வரான் அந்த ரவுடி. நம்ம விஜய் கரெக்டான நேரத்துக்கு வந்து அந்த ரவுடிங்களெல்லாம் நிறையவே அடித்து ஒரு வழியாக காவேரி காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த ரவுடிங்க வந்து நம்ம விஜய் தலைமையில் ஒரு கம்பாலேயே போட்டுடுறாங்க. அப்படியே விஜய் தலையிலேருந்து நிறையவே ரத்தம் வருது. அதை பார்த்துட்டு நம்ம காவேரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. எங்கள் நெத்தியில் ரத்தம் வருதுங்க, பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அந்த ரவுடிங்களை ஒரு வழியாக அடித்து துரத்திடுறாங்க நம்ம விஜய். அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, யார் காவேரி இவங்க, எதுக்காக உங்ககிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலங்க, யாருன்னே தெரியல, ஒரு வேளை அந்த பசுபதி தான் அனுப்பியிருக்கணும், அந்த பசுபதி வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி, உனக்கு எதுவும் ஆவலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு தான் பாருங்கள் நெத்தியில் நிறையவே ரத்தம் வருது, நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்திருக்கக்கூடாதா, அந்த ரவுடி பசங்க உங்களை எப்படி அடிச்சிட்டாங்க, எல்லாம் என்னால் தான், நம்ம வீட்டானே நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம், நான் தான் உங்களை எங்கள் கோவிலான வர வச்சு உங்களுக்கு இப்படி அடிப்படை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. சரி காவேரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு, ஓகே தான் எனக்கு. சரி, நீ என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வர வச்சேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, ஏங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் வாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாரு காவேரி, லைட்டாக தான் எனக்கு அடிபட்டிருக்கு, அவ்வளோ பெரிய அடியெல்லாம் கிடையாது, நீ விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவேரி, ஏங்க அதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க, நான் வேறு உங்ககிட்ட இந்த விஷயத்த சந்தோஷமாக சொல்லலான்னு நினச்சேன், ரொம்ப ஆசையாக இருந்தேன், ஆனால் இந்த ரவுடி பசங்க வந்து உங்களை இப்படி நெத்தியில் அடித்து ரத்தம் வர வச்சுட்டாங்க, எனக்கு மனசே சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாரு காவேரி, அதெல்லாம் விடு, நீ என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அதை சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சடான்னு நம்ம விஜய் வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. என்ன காவேரி, கோவில் எல்லார் முன்னாடியும் இப்படி கட்டிப்பிடிக்கிற, பப்ளிக் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெட்கப்படுற. எங்க நம்ம காவேரியோ, எங்க நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, நான் அம்மாவாக போகிறேன், நமக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொன்னதுமே எங்கள் விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன காவேரி சொல்கிற, இந்த விஷயத்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு உண்மையாகவே ரொம்பவே ஷாக்காக இருக்குது காவேரி, ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி தூக்கிக்கிட்டு சுற்றுறாங்க. என்னங்க
என்னமோ முன்ன நீங்கள் சொன்னீங்க இது பப்ளிக்கு எல்லாரும் வந்து போகிற இடம், இப்படி கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னங்க என்னை தூக்கிக்கிட்டு சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ காவேரி, அடியே உனக்கு புரியலையா, என்னுடைய சந்தோஷத்தை நான் இப்படி வெளிப்படுத்துகிறேன். சத்தியமாக இது எப்படி நான் கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நமக்கு குழந்த பிறக்க போகுதா அப்படின்னு நினச்சாவே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. தாத்தா தான் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருப்பார், எப்படா குழந்தை பெற்று கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது அது நடந்துருச்சு. காவேரி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி வா, நம்ம ஃபஸ்ட்டு தாத்தா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரி, ஆமாங்க இந்த விஷயத்த தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவேரி, இந்த விஷயத்த நீ உன் அம்மா கிட்ட உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்டலாம் சொன்னியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு மிச்சம் அம்மா சண்டை போடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இது கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்ககிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு கடந்து தவிச்சு அடிச்சுக்கிச்சுங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு அன்றைக்கி நைட்டே கால் பண்ணேன். ஆனால் நீங்கள் வெண்ணிலா கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன் இந்த சந்தோஷமான விஷயத்தில். சரி, நமக்கு 2 பேருக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த நான் வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, உண்மையாவா? சரி வெண்ணிலா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபஸ்ட்டு ரொம்பவே அழுதா, தலையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அழுதா. அவள் அழுறதை பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. வேறு வழி இல்லை, அவள் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு விஜய் சொல்கிறாங்க. சரிங்க, அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக எனக்கு என்னமோ வெண்ணிலா வந்து நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்து வாழ வைக்குவான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவள் ரொம்ப நல்லவ, எனக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் அவள் குறுக்கிட மாட்டான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. சரிங்க, வெண்ணிலா எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் எதுவுமே சொல்லலை, அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வெண்ணிலா, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சாரதா வந்து சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக இங்கே காவேரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி வந்து ஆமாம் இல்லை, அவள் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால் போய் எவ்வளோ நேரம் ஆகுது பாரு அத்தை, இன்னுமே அந்த காவேரி வந்தாலான்னு. எந்த வேலை செஞ்சாலும் மதன்னு ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செய்கிறதில்ல. அவெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்றானா எப்படி அந்த குழந்தைங்களெல்லாம் கவனிச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அத்தையோ, சாரதா அவளுக்கு கல்யாணம் மட்டும்தான் நடந்திருக்கு, இன்னும் குழந்தை எதுவும் அவள் பெற்றுக்கல. அவள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நீ அவங்க வீட்டுக்கு சீக்கிரமாகவே காவேரியை விஜய் கூட ஒன்று சேர்த்து வை. அப்போ தான் அவள் குழந்தை குட்டியுமா குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க முடியும். நீ பாட்டுக்கு இந்த வீட்டிலே இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உக்காண்ட்ருக்காத. பொட்டை பிள்ளைங்களை எப்படி வாழ வைக்கணுமோ அப்படி வாழ வெட்டியாக வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா ஊர் உலகம் என்ன பேசும்? தன்னோட பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவியா? அதை ஏதாவது சரி செஞ்சு அவன் அந்த வாழ்க்கையை சரி செஞ்சு அவங்க புருஷன் கூட சேர்த்து வைக்கணும். அதுக்காக அப்படியே விட்டுட்டா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து அட்வைஸ் பண்ணேன். எங்கள் சாரதாவோ, எங்கள் பாருங்க அத்தை, எனக்கு எல்லாம் நல்லா தெரியும், நீங்கள் எதுவும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து காவேரியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே காவேரியும் விஜயையும் ஒன்றா பார்த்த நம்ம தாத்தாவும் பாட்டியும் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. ராகினிக்கு வயிறு எரியுது. இந்த விஜய் இந்த காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரா, எப்படியோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க போலவே, இதை விடவே கூடாது. நம்ம வெண்ணிலாவை கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டுருக்கோம்ல, வெண்ணிலா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகினி ரொம்பவே தைரியமாக இருக்காங்க. ஆனால் அந்த தைரியத்தெல்லாம் உடைக்க தான் போகிறாங்க நம்ம காவேரி விஜயும். ஏன்னா நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக தாத்தாவும் பாட்டியும் காவேரி இந்த வீட்டில் தான் இருக்கணும், இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகவே கூடாது, அவள் மகாராணி போல் இந்த வீட்டில் கண்டிப்பாக வாழணும், இந்த குழந்தைய வச்சே சாரதாவை எப்படியாவது பேசி சமாதானம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாத்தாவும் பாட்டியும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம தாத்தாவுக்கும் பாட்டிக்குமே கூட எந்த விஷயமும் தெரியாது. எங்கள் காவேரியும் விஜயும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு வராங்க. எங்கள் தாத்தா இருந்துட்டு, ஏமா காவேரி, உனக்கு இப்போ தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சா? நீ வருவேன்னு சொல்லிட்டு எப்போவும் இந்த வீட்டு வாசல் கதவு எப்போவும் ஓப்பன்லேயே தான் இருக்கும், நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லி எப்படியோ விஜயோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ அவங்க கூடவே நம்ம வீட்டுக்கு வந்துட்ட, சரி வாமா உட்காருவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாத்தா, காவேரி வந்ததுக்கே நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உயிரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, புரியல அப்படின்னு சொல்ல, அது வந்து தாத்தா, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா,
நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்க போகிறோம், குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே தாத்தாக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். உடனே தாத்தா விஜயை வந்து தூக்கிக்கிட்டு சுற்றுறாங்க. தாத்தா என்ன தாத்தா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஐயோ விஜய் என் சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல, சரி சரி நீ கீழே இறங்கு, நான் பாட்டியை தூக்கிக்கிட்டு சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை தூக்க வராங்க. ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, தாத்தா எங்களை விட நீ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல. ஆமாடா பின்ன இருக்காதா, நீ எப்போ குழந்தைய பெற்று கொடுப்ப, இந்த வீட்டுக்கு வாரிசு எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியோ காவேரியும் கூட்டிகிட்டு வந்துட்ட, நீ ஒரு குழந்தையும் வர வைக்க போகிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா விஜய். இது போதுண்டா, இந்த ஜென்மத்தில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னா அது இந்த நாளாக தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா காவேரி ரொம்ப சந்தோஷம், இதுக்கப்புறம் நீ இங்கே தானே இருக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி சைலண்ட் ஆகிடுறாங்க, எதுவுமே பேசாமல். என்னம்மா அமைதியாக இருக்க, நீ இந்த வீட்டிலே தானே இருக்கிறதுக்காக தானே வந்திருக்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எல்லாம் சமாதானம் ஆகிட்டாங்களா, சாரதா தானே உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் கேட்க, எங்கள் விஜய் இருந்துட்டு அதெல்லாம் இல்லை தாத்தா, காவேரி இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக என்னை தனியாக கோவிலுக்கு கூப்பிட்டுருந்தா, எனக்கே விஷயம் தெரியாது, கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் காவேரி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். நான் கூட இந்த விஷயமெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனால் எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த காவேரி சொல்லியிருக்கா, அதனால தான் கையோட உங்ககிட்டயும் விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காவேரி கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். இன்னுமே இந்த விஷயம் சாரதாவுக்கு அத்தைக்கெல்லாம் தெரியாதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதுமே எங்கள் தாத்தா இருந்துட்டு, எங்கள் பார் விஜய் உனக்கு இனி நல்ல காலம்தான், உன் குழந்தை வந்துருச்சுல, கண்டிப்பாக உன்னையும் காவேரியும் அது ஒன்று சேர்த்து வைக்க போகுது, நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டத்தை தாண்டி இப்போ வந்திருக்கீங்க, கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவீங்க. ஏம்மா காவேரி இந்த விஷயத்த நீ உன் அம்மா கிட்ட சொல்லு, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உடனே உன்னையும் விஜயையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதான் உங்கள் மைண்ட் செட்டுக்கே வரும். அதுக்கப்புறம் எப்படியும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட போகிறீங்க. சரி நம்ம எல்லாருமே போயிட்டு இந்த விஷயத்த உன் அம்மா கிட்ட சொல்லலாம் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இங்கே நம்ம காவேரி இல்லை தாத்தா நான் சொல்லிக்கிறேன், நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராகினிக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. என்ன காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. எங்கள் விஜய் இருந்துட்டு, நீ சொல்கிறத பார்த்தா உனக்கு சந்தோஷமாக இருக்குது போலவே தெரியலையே, ரொம்ப வயிறு எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. எங்கள் ராகினிக்கு அவ்வளோ ஒரு டென்ஷனாக கடுப்பாகுது. இதுக்கப்புறம் இந்த விஜயும் காவேரியும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல், ஒன்றும் இல்லாத அப்போவே இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. இப்போது குழந்தை வேற வந்துருச்சு, இதுக்கப்புறம் பிரிஞ்சிருந்த காவேரியும் விஜயும் ஒன்று சேர போகிறாங்க, எதை வச்சியும் தடுக்கவே முடியாது, இந்த வெண்ணிலாலாம் கால் தூசி கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே ராகினியை வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்கிட்ட, எங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கேட்க, வெண்ணிலா ரூமில் தான் இருக்கா காவேரி, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம வெண்ணிலா இருந்துட்டு, விஜய் எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு, ஏன் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தான் பாவம் பண்ணேன், அந்த கடவுளுமே எனக்கு கஷ்டத்தில் மேலே கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, என் அப்பா அம்மாவையும் என்கிட்டேருந்து பிடுங்கிச்சு, நான் உயிருக்குயிராக லவ் பண்ண உன்னையும் வேற ஒருத்தி கூட சேர்த்து வச்சிருச்சு, அப்புறம் எனக்குன்னு அந்த கடவுள் என்ன தான் ஒதுக்கி வச்சிருக்கு, நான் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது, எதுக்காக நான் வாழணும், யாருக்காக வாழணும், யாருமே எனக்குன்னு இல்லாதப்ப நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க வெண்ணிலா, நீ அப்படியெல்லாம் பேசாத, உனக்குன்னு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும் வெண்ணிலா, நீ எதை நினச்சும் கவலைப்படாத, சூழ்நிலை எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருச்சு, கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே சொல்கிறாங்க. காவேரியுமே வெண்ணிலாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே எங்கள் காவேரி பேசுனதுமே வெண்ணிலாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் தான் என்னென்னமோ பேசி என் விஜயை, அவர் மனசு ஃபுல்லாகவே நான் தான் இருந்தேன், அவரை நீங்கள் என்னென்னமோ பேசி மாற்றிட்டீங்க, இங்கே பாருங்கள் நல்ல மாதிரியே சொல்கிறேன், என்கிட்ட பேசவே பேசாதீங்க, என் வாழ்க்கையை பிடுங்கிக்கினது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. காவேரி உடனே அழுகுறாங்க. எங்கள் விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி அழுவாத, வெண்ணிலா ஏதோ ஒரு கஷ்டத்தினால அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும், சரி விடு காவேரி, எல்லாமே முடிஞ்சு போனது, இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதை நம்ம யோசிப்போம், நீ எதை நினச்சும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் வந்து காவேரி ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே ரூமில் இருந்து எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. இங்கே நம்ம காவேரி புரிஞ்சுக்கிறாங்க,
ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே அப்படி தானே இருக்கும். விஜயுமே அவரோட சுச்சுவேஷனால் தான் கல்யாணம் நடந்துச்சு. வெண்ணிலாவை எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு, ஆனால் வெண்ணிலா கிடைக்கல. அவங்க தாத்தா பாட்டிக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கினாரு. லாஸ்ட்டில் நான் தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காரு. சூழ்நிலை எப்படினாலும் திருப்பி போடுது வாழ்க்கையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே புரிஞ்சுக்கிறாங்க. வெண்ணிலாமே கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க. ஒரு வழியாக பல கஷ்டத்தை தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி நம்ம காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போது சாரதா கிட்ட விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக சாரதாவே ஓகே தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, தாத்தா பாட்டி நம்ம விஜய் காவேரி 4 பேருமே இங்கே சாரதா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா பார்த்த நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. காவேரி எங்கடி போனேன், கோவிலுக்கு போகிறேன்னு தானே சொன்னேன், இப்போது இவங்கெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் 4 பேரும் ஒன்றா வந்து நிற்கிறீங்க, என்னடி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு அத்தை நீங்கள் பாட்டியாக போகிறீங்க அப்படின்னு சொன்னதுமே இங்கே சாரதா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன தம்பி என்ன லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையாக தான் அத்தை நீங்கள் ஆயாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல இங்கே கோதாவரி வந்து சிரிக்கிறாங்க. சரி, நம்ம கங்கா சிரிக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு என்ன கோதாவரி சிரிப்பு வருதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி, இனி நம்ம சாரதா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, விஜயும் காவேரியும் ஒன்று சேர்த்து வைக்குவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா